என்ன போய் வாங்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் மீஷோல போட்ட ஆர்டர்ஸ்லாம் டெய்லி வந்துட்டு இருந்தது. அதுதான் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் மொத்தமா வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க எல்லாம் வந்துருச்சு. இதுதான் நான் போட்ட ஆர்டர்ஸ் எல்லாமே. அது என்னென்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வணக்கம் மக்களே அண்ட் இட்ஸ் மீ தனலட்சுமி வெல்கம் டு மை சேனல். இப்ப எல்லாம் ஒண்ணொண்ணா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ரேட்டும் இதுலயே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இதுதான். இது வந்து நான் 190க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த பூஜை ஐட்டம்ஸ்க்காக வாங்கியிருந்தேன். இந்த உருளி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தண்ணி போட்டு பூ போட்டு வைக்கிறது. ரொம்ப நாளா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இந்த மாடல் நான் பார்த்து வச்சிருந்தேன். நடுவுல அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. திரும்ப வந்தனால ஆர்டர் போட்டுட்டேன். இது வர கொஞ்சம் லேட் ஆச்சு தான். எனக்கு ஒரு 8 டேஸ் 9 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே கலர்லாம் செம்மையா இருந்தது. பூ போட்டோனே இன்னும் நல்லா அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எதுனா லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் ஊத்தி பார்த்தேன். எந்த பிரச்சனையுமே இல்ல. இது வந்து வாஷ் பண்ணா கலர் போயிடும்னு சொல்லிட்டு கூட நான் ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனா கலர்ஸ்லாம் எதுவுமே போகல. நான் 2, 3 தடவ வாஷ் பண்ணியும் பார்த்தேன். நல்லாவே இருந்தது. வெயிட்டா இருந்துச்சு. எந்த டேமேஜும் இல்ல. சைட்ல ஃபினிஷிங்லாம் கூட ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. எந்த பிரச்சனையுமே இல்ல. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. பட் ஆனா 2 நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது. இது வந்து அ பிரேஸ் இல்ல. அதான் பித்தளையே இல்ல. இது வந்து ஃபுல்லாவே இரும்புன்னு சொல்லிட்டு. நான் வந்து மேக்னெட் வச்சு என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இந்த ரேட்டுக்குலாம் வந்து இரும்பு தான் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேக்னெட் வச்சு செக் பண்ணா, இது வந்து இரும்புங்க. அதுக்கு மேல வந்து கோட்டிங் குடுத்து அனுப்பியிருக்காங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பித்தள மாரியே இருக்கு. நம்ம உருளி வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாரி தான் இருக்கு. பட் ஆனா வந்து இது இரும்பு. இரும்பு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோமா என்னன்னு தெரியல. நீங்க டெக்கருக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் ஆனா பூஜை ரூம்ல வைக்க போறீங்க, பூஜை ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னா வந்து இரும்பு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல பித்தளையா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. உங்க வீட்ல எதனா ஃபங்ஷன்ஸ் நடக்க போகுது, இல்ல முக்கியமான டேஸ் அந்த மாரி டைம்ல வந்து சும்மா நீங்க டெக்கருக்கு ஹால்லயோ இல்ல வெளிய வைக்க போறீங்கன்னா, அப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க இப்ப தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நீங்க ஹோம் மேக்கர் இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, நியூலி மேரிட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா என்னோட சேனல் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வர வீடியோஸ் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் கண்டெய்னர் பாக்ஸு. இது வந்து 1+1 வாங்கியிருந்தேன். அரௌண்ட் ஒரு 140, 150 கிட்ட. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா. மூடி வந்து ஏர் டைட் சொல்லியிருக்காங்க. ஏர் டைட்லாம் இல்ல. ஒரு நார்மலான மூடி தான். பட் ஆனா பிளாஸ்டிக் வந்து நல்ல பிளாஸ்டிக்கா இருக்கு. அதோட ஸ்பூனும் பார்த்தீங்கன்னா, செம்மையா இருந்துச்சு. இது வந்து நான் கிச்சனுக்காக தான் வாங்கியிருந்தேன். பட் ஆனா இது நீங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். நீங்க சும்மா பேண்டு, கிளிப் இதெல்லாம் கூட போட்டு வைக்கலாம் தனித்தனியா. இல்ல நீங்க வந்து சாமி ரூம்ல கூட நம்ம வந்து குங்குமம், மஞ்சள், விபூதி, சந்தனம் தனித்தனியா போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து மெயினா இங்கெல்லாம் வச்சா வந்து என் பையன் நோண்டி எடுத்துருவான் எல்லாத்தையும். அதனால நான் கிச்சன்ல வந்து ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்துலயுமே ஒவ்வொரு மசாலா போட்டுட்டு நான் வந்து அது எல்லாமே ஒரே கலர்ல இருக்கனால நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மசாலா இருக்க பேரே வந்து கட் பண்ணி அத டபுள் டேப் போட்டு ஒட்டி வச்சுட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு பாக்ஸ் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பாக்ஸ் வந்து அந்த பட்டை, ஏலக்காய் போடுறதுக்காக வச்சிருக்கேன். அது இன்னும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. இந்த கப் ஐஸ்க்குலாம் குடுப்பா பார்த்தீங்களா, அந்த மாரி ஸ்பூன்லாம் இல்ல. இது சூப்பரா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க இந்த ஸ்பூன் வேற எதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து நெய் டப்பாலயும் போட்டு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்போதைக்கு. இது நீங்க கண்டிப்பா வாங்கலாம். இது நெறைய கலர்ஸ் இருக்கு. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த 6 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர் மாரி. பட் ஆனா பிளாஸ்டிக் இங்கேயே இருக்கு பாருங்க ஷெல்ஃப்ல. இது வந்து இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ பார்க்கலாம்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. மீஷோல தான் வாங்கியிருந்தேன். அ அதே மாரி ப்ளூ கலர்ல வேணுன்றதுக்காக இந்த ப்ளூ கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனா நெறைய கலர்ஸ் இருக்கு. நீங்க என்ன வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பட் கண்டிப்பா வாங்கி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப ரேட் கம்மியாயிட்டே இருக்கு. வந்து நான் வந்து 140, 130 கிட்ட வாங்கியிருந்தேன். இப்ப நான் பார்க்கும்போது 120 கூட 1+1 ஆஃபர் குடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்போ குர்த்தி செட் தான் போட்டிருந்தேன். இது நான் நெறைய பார்த்துருக்கேன். நீங்களும் நெறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாவே நெறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. நானும் இத பார்த்துட்டே இருந்தேன். பட் ஆனா வாங்குற ஐடியால நான் இல்ல. நான் ரீசென்ட்டா இப்ப மீஷோல பார்க்கும்போது இது வந்து காம்போல வந்து கொஞ்சம் சீப்பா இருந்தது. இப்ப நீங்க வந்து வீட்ல நைட்டி போடுற ஆளு, இல்ல நைட்டி பிடிக்காத ஆள் அப்டின்னா, நீங்க வந்து இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா இது ஆஃபீஸுக்கோ, இல்ல நீங்க வெளிய வேற எங்கேயாச்சும் சும்மா ஒரு ஷேர் ஆட்டோ புடிச்சு போறதுன்னா கூட இத போட்டுட்டு போக வேணாம்னு தான் சொல்லுவேன். ரொம்ப மெலிசா இருக்கு மெட்டீரியல். க்ரீப் மெட்டீரியல் தான். பட் ஆனா சாஃப்ட்டா இருக்கு. நீங்க வீட்ல போடலாம். பக்கத்துல கடைக்கெல்லாம் போட்டுட்டு போலாம். பாப்பாவ ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விடுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா வெளிய ஷாப்பிங்கோ இல்ல ஆஃபீஸ்க்கோ இத வந்து இந்த யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப 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 தின்னா இருக்கும். யாருன்னா சப்போஸ் புடிச்சு தெரியாம வலிச்சுட்டா கூட டர்ருன்னு கிழிஞ்சு போயிடும். அதேமாரி நம்ம உள்ள என்னதான் இன்னர் நல்லா போட்டிருந்தாலுமே வந்து அது ஒரு மாரி ஒட்டிட்டு இருக்கனால வெளிய போடுறது வந்து அவ்வளவா சேஃப் இல்ல. நல்லாவும் இருக்காது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்ல தாராளமா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. நான் வந்து எஸ் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 3/4 ஸ்லீவ். எனக்கு கரெக்ட்டா இருந்தது. பட் கை மட்டும் கொஞ்சம் லூஸா இருந்தது. மத்தபடி எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. நான் வீட்ல போட்டு ரஃப் யூஸ்க்காக நான் வச்சிருக்கேன். ரிட்டர்ன்லாம் போடல. எனக்கு புடிச்சிருக்கு. கலர்ஸும் எனக்கு நல்லா இருந்தது.
நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த பாப்சிக். இது வந்து நான் என் பையனுக்காக தான் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ₹80க்கு வாங்கியிருந்தேன். நீங்க இன்னும் ஒரு ₹40 எக்ஸ்ட்ரா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 1+1 டிஃபரெண்ட் கலர்ஸ்ல வரும். பட் ஆனா நான் வாங்கல. ஏன்னா இதுவே நான் ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எங்கேயாச்சும் தான் கெடக்கும். 2 வாங்கி அதுவும் தேவையில்லாம எங்கேயாச்சும் மூலையில கெடக்கும். இல்ல விளையாடுறதுக்கு எடுத்து அத நாஸ்தி பண்ணிடுவேன். நான் ஒண்ணே போதும்ன்னு விட்டுட்டேன். இது நல்லாவே இருந்தது மெட்டீரியல். இந்த கலர்ஸ் நான் தான் வாங்கியிருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து இந்த பால்ல வந்து இந்த ஆச்சி பாதாம் மிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? சரி சிம்பிளா அத ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அத மிக்ஸ் பண்ணி ஊத்தி வச்சிருந்தோம். ஒரு 4 ஹார்ஸ் கழிச்சு எடுத்தேங்கன்னா, நான் எனக்கு எடுக்க தெரியல. அதனால ரொம்ப புஷ் பண்ணி எடுத்தேன். மேல மட்டும் கொஞ்சம் உடைஞ்சிருச்சு. பட் உள்ள நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்தது. திருப்பி நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஈவினிங் எடுக்கிறப்போ இன்னும் சூப்பரா வந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளாஸ்டிக்லாம் வந்து நார்மல் பிளாஸ்டிக் தான். ரொம்ப நல்ல பிளாஸ்டிக் எல்லாம் இல்ல. உங்க வீட்ல குட்டி பசங்க இருக்காங்க. நீங்க வந்து ஐஸ்லாம் வீட்லயே பண்ணுவீங்கன்னா, தாராளமா நீங்க அந்த 1+1 கூட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே இருக்கு குவாலிட்டி. ரொம்ப மோசமாலாம் இல்ல. அதுக்குன்னு ரொம்ப பெஸ்ட்டாவும் இல்ல. நம்ம எப்பயாச்சும் யூஸ் பண்றதுனால ஓகே. இந்த கலர்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாஷ் பண்ணாலும் நல்லாவே இருந்தது. இதான் லாஸ்ட் ஐட்டம் இந்த வீடியோல. இது கூடவே இன்னொரு ஐட்டம் கிச்சனுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆனா அது இன்னும் வரலங்க. நான் ஆர்டர் பண்ணி ஒரு 20 டேஸ் மேல ஆயிடுச்சு. அது வரவே இல்ல. சரி இத மட்டும் எடுத்து வீடியோல போட்டுடலாம்னு சொல்லி தான் இத எடுத்துட்டேன். இந்த குர்த்தி வந்து நான் லாஸ்ட் டைம்ல தான் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனா எனக்கு 4 டேஸ்லயே டெலிவரி பண்ணிட்டாங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா, செம்ம கலரா இருக்கு. இது வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனா டைரக்ட்டா நேர்ல பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அதுவும் என்னோட ஸ்கின் டோனுக்கு இது ரொம்ப நல்லாவே மேட்ச் ஆச்சு. மெட்டீரியல் வந்து நார்மல் ஒரு க்ரீப்போ இல்ல ரயான் மெட்டீரியல் அந்த மாரி தான். காட்டன் எல்லாம் இல்ல. இது வாஷ் பண்ணா கலர் போகுமான்றது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. போயிடும் தான் நெனைக்கிறேன். நான் அது போச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ்ல வேணா அப்லோட் பண்றேன். பட் வந்து குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அந்த சமிக்கி ஒர்க்கு, ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஒர்க், பின்னாடி டிசைன் அப்புறம் எல்லாமே நல்லா அந்த சிம்பிளா தான் இருக்கு. பட் ஆனா ரொம்ப அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு காமிச்ச அந்த 2 குர்த்திய விட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ரயான் மெட்டீரியல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே சைட் கட் அதே மாரி 3/4 ஹேண்ட் தான். ஆஃபீஸ் யூஸ் கூட தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி மீஷோ வீடியோஸ் நான் நெறைய போட்டுருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.